இல்ல அதுதான் நான் கொடுத்திருக்கேன். அது வந்து நான் முழுவதுமாக முதல்ல நான் எடுத்துக்கொண்டிருப்பது அதுதான் வெள்ள வடிகால் தான் நான் எடுத்திருக்கிறேன். அதை நான் முழுவதுமாக சொல்லி அதற்கென்றே தனி ஒரு புத்தகம் தயாரித்திருக்கேன். இது வந்து ஒட்டுமொத்த புத்தகனால வெள்ளத்துக்கு என்று ரீஜனலா பண்ணிருக்கேன். அது வந்து தனியா வெளியிடுகிறேன். ஏன்னா அது வந்து எம்பி ஆன உடனே என்னோட முதல் திட்டமே அதுதான். இல்ல அதாவது மத்திய அரசிடமோ மாநில அரசிடமோ மக்களோட இடமோ இது வந்து மக்களை பாதிப்பதாக இருந்தால் அதற்கான கடுமையான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். இதற்கு முந்தைய நம்மளோட குற்றச்சாட்டே என்னன்னா அதை கண்டறிந்து அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கவில்லை என்பதுதான். அதற்கான முழு நடவடிக்கைகள் எடுக்கப்படும். இல்ல நீங்க ஏன் இப்ப புதிதாக வீட்டு வசதி வாரியம் புதிதாக வருகின்ற இடங்களில் கூட அதற்கான திட்டமிடுதலே இல்லாம அவங்க பல பேருக்கு பட்டா கொடுக்கல, பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு பட்டா கொடுத்திருக்காங்க. நான் என்ன சொல்றேன், ஏற்கனவே திட்டமிட்ட ஒரு சிட்டியா இல்லனா கூட புதிதாக வருகின்ற இடங்களை திட்டமிட்ட சிட்டியாக உருவாக்கப்பட்டிருக்கலாம்ல, அது ஏன் உருவாக்கல? ஏன் OMR போன்ற இடங்களில் கூட மக்கள் குடித்தண்ணீருக்கும் சாக்கடை கழிவுகளை அகற்றப்படாமல் இருக்கிறதுக்கும் ரோடுக்கும் ஏன் கஷ்டப்படுறாங்க? சோ புதிதாக விரிவாக்கப்பட்ட இடங்களில் கூட அதற்கான கவனத்தை செலுத்தவில்லை என்பதுதான் எனது கருத்து. ஒரு சொட்டு வெள்ள தண்ணீர் கூட இல்லாமல் சென்னையை படைப்பேன் என்பதுதான் எனது முதல் தேர்தல் அறிக்கை. அதற்கென்று தனி புத்தகம் தயாரித்து வருகிறது. அதாவது காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை உள்ளே பத்திரமாக வைத்துக் கொள்ளக்கூடிய தேர்தல் அறிக்கை. சில சினிமாக்களில் கதாநாயகனால் படம் ஓடுகிறதா வில்லனால் படம் ஓடுகிறதா என்றால் இன்று பிரபலமாக இருக்கின்ற கதாநாயகர்கள் கூட வில்லனாக அறிமுகமாய் அப்புறம் கதாநாயகமாக மாறிவிட்டான். அதனால எது எப்படி அதனால இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அண்ணன் வந்து எப்பவுமே திரைப்படத்தை தான் நினைத்துக் கொண்டே இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸ்டாலின் வந்து யதார்த்த நிலையை நினைத்துக் கொண்டிருப்பதை விட திரைப்படத்தை தான் நினைத்துக் கொண்டிருக்கிறார். அப்படி இல்ல, நான் தெளிவா சொல்றேன். ஒரு உதாரணம் சொல்றேன். காங்கிரசின் தேர்தல் அறிக்கையை நாங்கள் தான் வழிகாட்டினோம் சொல்றாருல, ஒரே ஒரு கேள்வி ஸ்டாலினுக்கு கேட்கிறேன். எங்கள் தேர்தல் அறிக்கை தமிழர்களாகிய நாம் எல்லோருமே பெருமைப்படக்கூடியது தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்று பிரதமர் எங்கள் தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கிறார். இது தமிழகத்திற்கான தேர்தல் அறிக்கை இல்ல, பாரத தேசத்திற்கான தேர்தல் அறிக்கை. பாரத தேசத்திற்கான தேர்தல் அறிக்கையில் தமிழ் வளர்ச்சிக்கு பாடுபடுவோம் என்றும் திருவள்ளுவர் மையம் உலக அளவில் நிறுவுவோம் என்று நாங்கள் சொல்லி இருக்கிறோம். ஆக தமிழை நாங்கள் இந்திய அளவில் கொண்டு வந்திருக்கிறோம். நீங்க ஆலோசனை சொன்னீங்களே, எங்கேயாவது தமிழை இப்படி நாம் மேம்படுத்த வேண்டும் என்று ஆலோசனை சொன்னீங்களா? சொல்ல மாட்டீங்க. ஏன்னா நீங்க இலங்கையில் தமிழர்கள் சுட்டு கொல்லப்பட்ட போது நீங்களும் இங்க ஆட்சியில் இருந்தீங்க, காங்கிரஸ் அங்க ஆட்சியில் இருந்தாங்க. என்ன செஞ்சீங்க? தமிழர்களை பற்றி திமுக காங்கிரசிற்கு பேசுவதற்கு எந்த தார்மீக உரிமையும் கிடையாது. நம் தமிழர்களை அவர்கள் பாதுகாக்கவில்லை. அது மாதிரி இன்று தமிழை பாதுகாக்கிறேன் என்று பிரதமர் தான் சொல்றாரு. இன்னைக்கு பிரதமர் வந்து இட்லி தோசை சாப்பிடுறது நீங்க கிண்டல் அடிக்கிறீங்க. ஆனா அந்த பிரதமர் தான் இன்னைக்கு பிரதானமா தமிழ் மொழியை பற்றி தேர்தல் அறிக்கையில் சொல்லி இருக்கிறார்கள். நீங்க ஆலோசனை சொல்லலையே, ஆலோசனைக்கு கூட உங்களுக்கு தமிழ் வரலையே. அதைத்தான் நான் சொல்றேன்.